என்ன நீ இப்போ பார்த்தாலும் மண்ணை உரசிக்கிருக்க வெயில்ல ஓடு 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 ஆச்சு ஆச்சு வேகத்தில் போகிறேன் நீ ஓடு தினா விட்டேன் மண்டே போகிற தினா விட்டேன் உங்களுக்கு என்னடாச்சு வீடு எடுத்துன்னு வர்றீங்க வாடா 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 2 பேர் என்ன வாக்கியா தகுறாரா சுற்று தகுறாரா வாங்கடா என்ன சண்டை எனக்கும் தெரியலையே தீவிரமாக சண்டை வரா இல்லை முட்டி விட்டு ஆச்சே ஆச்சே விட்டு பாருண்டே நான் விட்டு பாரு நல்லா முட்டிக்கிட்டே இருங்க வேறு சண்டையை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, என்னோட பேர் வைரம். சண்டேனால ரொம்ப லேட்டாக போயிடுச்சு, அதனால் நம்ம தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன். இன்றைக்கும் 11 மணி ஆகி போட்டுது, என்ன செய்ய ஸோ சேட் ஆகிடுச்சு. மீன் பிடிக்க போகிறாங்க, கரை எல்லாம் ரெடி போட்டிருக்காங்க பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா மீன் பிடிக்க போகிறாங்க, தண்ணியெல்லாம் குறைச்சிச்சு. சரி வாங்க நம்ம மேய்ச்சலை ஆரம்பிப்போமா. பாருங்கள், தானே தலைவன் தங்கராசு நடுத்தரு நண்டு முன்னாடி போய்க்கிருக்கா வழி நடத்துகிறேன். எங்கே நம்ம குட்டியமாக தான் பதவி தலைமை அமைச்சர் பதவி எடுப்பா. இன்றைக்கி இன்னும் நடுவில் வரேன், ஒரு சைடில் வரலா. அவள் தான் நம்ம குட்டியம்மா தான் தெரில. இப்போ முன்னாடி போகிறேன் ஒருத்தன் தண்ணியை குடிச்சிட்டு ஓட மாட்டலாம், ஒரு தண்ணியை குடிச்சிட்டேன் பயம் இல்லை, ஓட முடியல. அவளும் நெத்தி போட்டு வரட்டிகிட்டே இருக்கேன், விரட்ட ஆள்லேருந்து வரட்டிகிட்டே இருக்கா, அவள் ஓடிக்கிட்டே இருக்கா. வலையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வலையெல்லாம் சுத்தம் பண்ணி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி நல்லா வத்திருச்சுங்க, மீன் பிடிக்கிற தண்ணி வந்துடுச்சு. சூப்பர் கோரையாக இருக்குல்ல, கிரிக்கெட் பிச்சு மைதானங்க இருக்கா, சேப்பாங்க தெரியும் எனக்கா. இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா கவரப்புலாம் வளர்ந்துடும். அப்புறம் ஒரு மழை வச்சுன்னா சூப்பராக அதெல்லாம் புல் தக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவும் இருக்கா குட்டியம்மா முன்னாடி வந்தீங்க. ஒன்றும் இல்லைடா, செம்பிளியாடனுக்கு தலை தானே வளர்த்து பார்க்குறாங்க. ஒரு ரெட்டச்சிலே ஒரு ரெட்டச்சிலே ரெட்டச்சிலே நான் எதுவும் கிடச்சா மண்டையை பாரு, மொட்டை மண்டையம்மா இதுவும் இல்லை. சரி வாங்க போவோம். அந்த ஒயிட்டாங்க நம்ம நேற்று மாதிரியே அவர் ஆடு கூட சேர்ந்து அந்த புதருக்கு கொஞ்சம் புல் இருக்குது. இந்நேரம் வெயிலா அதனால் நிற்க மாட்டேறாங்க. புல் அப்படியே ஹீட்டுக்கு அதுக்கும் துத்தி செடிக்கு அதுக்கும் ஹீட்டை அப்படியே கிளப்புது. நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சமாக லைட்டாக ஒரு மோது வாங்க. 10 நிமிஷம் தான் இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். மிஞ்சி போனால் அரை மணி நேரம் வெளியே வந்துட்டு லைட்டை தண்ணி குடிக்க விட்டு கொஞ்சம் காஞ்சப்பழத்தையும் விட்டு சாயந்தரம் தான். நேற்று 5 மணிக்கு விட்டு வளாசாங்க, ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக 5:30 கூட ஆகலைங்க. கிளம்பிட்டாங்க அவையில் ஒரு நிமிஷம் விளையிட்டாங்க. அவையில் தான் அப்புறம் நம்ம அப்பயும் போல் நம்ம அதை வந்து செந்துட்டு திம்பாங்க. நீ பாப்பா அவரோட சேர்ந்து வந்தாருன்னா மேப்போ, வரலாட்டி நம்ம தனியாக மேப்போ எப்பயும் போல். நான் 2 நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் மேய்க்கும் போது. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கைப்பாலுக்கு முள் குத்திருச்சு. இப்போ 2 நாள் ஓட முடியல பயவில், இல்லாட்டி என்ன உசுறு எடுத்துருவா. நான் பாவம் பார்த்தேன், சரி விடு இன்றைக்கி எடுத்துட்டேன் முல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் சூடு பிடிக்கிறான். இன்றைக்கி நான் செத்தேன், அது மட்டும் தெரியுது. இன்றைக்கி நான் எண்ணெய் பெண்டை கழட்டிடுவா. ஓடி வயக்காட்டுக்குள்ளே நெல் பறக்க போகிறா. கால் சரியாயிடுச்சு, முல்லை எடுத்துகிட்டு 2 புள்ளி எடுத்தாச்சு, மண்ணெண்ணே ஊற்றியாச்சு. இனிமேல் பயவுள்ள இன்றைக்கி என்ன பெண்டை கழட்ட போகிறா. இன்றைக்கி கொண்டுருவா. இங்கிட்டு அணவண்டா போகும்போது சுற்றுவா, இங்கிட்டுவா ஓடுமுண்டு கண்ணை கட்டுருவா. ஏன்னா மலங்காட்டு பயவில்லையாது, மலங்காட்டாடு கட்டுப்படுத்த முடியாது, ஃப்ரீயாக விட்டுறது. எதுக்கிட்டி சந்துக்குள்ளே மூத்துக்குள்ளே போகிறீங்க? இவங்க பின்னாடி நானும் உள்ளே வரனேன். நல்லா பாத்தி விட்டு எங்கெங்கேயோ சுற்ற விட்றாங்க என்ன வழக்கம் போல். இந்தடியே கருவச்சி மகளே, கருவச்சி மலை இங்கே வாடி எங்கடி இருக்க? கருவச்சி மலை தர இறி எடுத்துக்க, அப்படி தின்னு. கருக்கு நீ தாடி கரெக்டாக கொடுத்தோன்னு தின்ற. வேறு யார் இருக்கா? கொடுக்காத யார் இருக்கா? யார் கொடுப்பான்? குட்டியம்மா கொடுப்போம். குட்டியம்மா இந்த மோந்து பார்க்குற வச்சு அவன் பழக்கை தான். நீ மோந்து பார்க்கக்கூடாது, ரெட்டச்சலி மோந்து பார்க்க மாட்டான். எப்படி அதான் எதையும் இங்கே தின்னு, பேயை கூட தின்னு. நீ என்ன வரப்பு இருக்க? அப்படியே வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம். இதர் ஆவோ ஜி ஆவோ அந்த அங்கே ஒரு மரம் இருக்குது. அன்னைக்கு போனதில்ல, அந்த மரத்தில் போய் கொஞ்சம் நெத்துக்கிட்டு ஊந்துக்கான்னு போய் பார்ப்போம். அன்னைக்கு அந்த காஞ்ச கொலையை தின்றதும் பண்ணி உழப்பன தண்ணியை குடித்தனால தான் நம்ம நண்டு பயவுள்ளாக்கி அன்றைக்கி ஒரு மாதிரி இது வந்துடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, அதனால தான் அந்த நாட்டுக்கருவில் ரொம்ப காஞ்சுது தின்னவிட்டோம்னா அவ்வளோதான் மண்ணையை பிடிச்சிடும். அது ஒன்று. 2வது பண்ணி உழப்பன தண்ணி. ஆமாம், அன்றைக்கி ஊர்னியில் அடித்தா மட்டை வாங்கன்னா அது ஒன்று. மற்றதெல்லாம் குழுக்குன்னு தண்ணியை குடிக்க விட்டேன். இவன் மட்டும் போய் சுடு தண்ணியை குடித்தா. இந்த போறாவர் அவர் எங்கே சுற்றுறா அவர் நண்டு எனக்கு அங்கிட்டு ஊட்டாங்க இருக்கா. நடுத்தரு நண்டே இவ்வளோ திருத்த முடியாது. ஸ்கைஃபால் கொடுக்கலாம் அப்படித்தாங்க இருக்குது. ஓடியா வாங்க இதர் ஆவோ ஓடிய மரத்தில் அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இது இல்லைங்க, எல்லாம் புழுவாயிருச்சு. கீழே வந்துருச்சு 2 3 அவ்வளோதான் இருக்குது. ஒன்று இருக்குது, திண்டுக்க அவ்வளோதான். வாங்க போவோம். நான் கூட நிறையா இருக்குன்னு நினச்சேன். வேறு எந்த பக்கம் மரம் இல்லை, இது பழைய மரம். அங்கிட்ட நம்ம வந்த மரம். சரி நம்ம அந்த பக்கம் போவோம். இப்போதாங்க மேகம்லாம் வந்திருக்கு. இதனால் ஒரு வாரம் மேகம்லாம் வரல. மேகம் வரப்போகுதுன்னா மழை வரப்போகுதுன்னா அர்த்தம். மழை எழுத்துக்கு ஒரு லைட்டாக காற்றடிக்கணும், வாடா காற்றடிக்கணும். நம்ம நண்டு மக படுத்துட்டா. காரணம் என்னடா, அவள் கழிய ஆரம்பிச்சிடா. ஏன்னா நேற்று நான் கொஞ்சம் பச்சை பசேன்ற கொடியை கொஞ்சம் நல்லா திண்டா. அந்த கழிச்சில் பச்சை தங்கினோடனே கழிச்சில் சேரலை வேறு. நீ என்ன நண்டு மலை என்னையும் பாரு. அவள் படுத்திருக்கா. அவளை உசுப்பி அங்கிட்டு கூட கூட்டு போ. கழியிறான் நண்டு மகளை ஒருத்தி. இவன் தான் மூத்தவன் நினைக்கிறேன். அவள் இலையை வெங்குற அவங்க அம்மா கூட இருக்காங்க. எந்திரி, தலையை தொங்க போடக்கூடாது, எந்திரி. பார்க்கணுங்க, ரொம்ப ஏதாச்சும் மாத்திரையை வாங்கி லைட்டாக கொடுத்து பார்க்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாது.
எந்திரி ஓடி 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 எந்திரி. நீ கொஞ்சம் தின்னு, அப்படி தின்னு இந்தா. நீ கொஞ்சம் தின்னு இந்தா. இந்த ஒரு என்ன பண்ணுற அந்த தின்னலாம். அப்புறம் குச்சியே பறிக்கிறக்கு நீங்கள் இங்கே பாரு. நெத்தை பார்க்க மாட்டேன்றிய, நெத்தே தொட மாட்டேறீங்க. மைக்கிலே நீ பாதி பிச்சுதாடா. வர்றா மைக்கில் வேணான்றியா, இப்படி மோந்து பார்க்குறியாடா. எல்லாம் சுத்தம் பார்க்குறாங்க. கோணேசே பாதி ஆடு இங்கிட்ட ஓடிச்சுக்க. நீ வர்றாயின்னு முள்ளுக்குள்ளே வர்றாயின்னு எங்கெங்கே சுற்றுறாங்க. ஒன்றும் இல்லைடான்னு கேட்க மாட்றாங்க. பாதி ஆடு அங்கிட்டு இருக்கு. குட்டியம்மா எங்கெங்கே சுற்ற வர்றீங்க என்ன? இருக்கிற மஞ்சள் டீ எல்லாமே எல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஊந்துச்சுங்க இலையெல்லாம். இன்னும் சித்திரை மாதம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும். வாங்க நம்ம அப்படியே வயக்காட்டுக்கு போவோம். வயக்காட்டுக்கு நேராக பிடிச்சா வயக்காடு போயிடலாம். உம்மிச்சி ஏன் இவ்வளோ வேகமாக போகிற? அங்கே போய் என்ன பண்ண போகிற? ஆஃபீஸ்லேருந்து கையெழுத்து போட போறியா? நீ மட்டும் முன்னாடி வந்துட்டேன்னு யாரும் வரலையே. இப்போ தான் வந்துக்கிறீங்க போனா. அப்படியா கண்ணுமே மகளே, நீ என்ன நண்டை பிடிச்சிட்டியா? நண்டு பிடிச்சி நண்டு கத்த விட்டுருவா இருக்காதுலாம். நண்டே போய் நல்லா அந்த முள்ளுக்குள்ளே புதறக்குள்ளே சுற்றுங்க. எங்கிட்டு போங்க பாரு. ராத்தலாம் வருது நம்ம கெடா அன்னைக்கு நம்ம நல்லா சரியாக மேயாது. காரணம் என்னண்டா, ஒரு மசக்கிட்டு வருங்க கிட்டேருந்து ஓடி போச்சு. பயவில் ஓட்டியா வரண்டா மாப்பிள்ளை ஓடி போச்சுக்க. கிட்டேருந்து ஒரு வாக்கு ஓடி போச்சு. நம்ம கெடா நேற்று கொஞ்சம் பழைய கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை கொஞ்சம் அறுத்தறுத்து நம்ம இதுக்கு டைனோசர் எங்கே நிறையா நண்பர்கள் கேட்டாங்க. டோன்ட் வரி நண்பா, டைனோசர் நல்லா தான் இருக்குது. கொஞ்சமாக கால் சரியாகிட்டே வருது. காணாம வந்துச்சு, பீங்கா கழிச்சு மறுபடியும் காணாம வந்துச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சமாக மாறி கொஞ்சமாக காலை ஊண்டி அந்த சலம்லாம் நின்று இப்போ கால் நல்லா சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளாக மேய்ச்சலுக்கு வந்துடும். அதனால் தோட்டத்தில் கொஞ்சம் புல் இருக்கனால தண்ணி பாய்ச்சினால புல் இருக்குது. அத்தை போட்டுருக்கோம். பயவில் நல்லா அதவே திண்டுக்கிட்டு புல் ஒட்டிக்கிட்டு பயவில் கத்திரிக்காய் திண்டுச்சு. அதனால் நல்லா தின்ட்டு அதுக்கு தான் இன்றைக்கி அப்படியே நெல்லிறாரு. தூக்கம் சொக்குது வயவலிக்கு. இப்படா தூக்கம் ஆகிடு. நீ மேலே வந்ததுலேருந்து மேலே ஆடு வெட்டினாரு ஜாலியாக. ஆடு வெட்டினீங்களாக்க நெத்து வர கொடுத்தேன். சரி வாங்க புதருக்குள்ளே போய் சும்மா இது இப்படி மேயாது. நல்லா தண்ணியை அட்டை வாங்க வெயிலுக்கு அடிக்குதுங்க ஆடு. முடியா ஸ்கைபாலே வா போ. வரத்துரி பூச்செடி வரண்டி. ஆத்தே வரு நாட்டுக்காரவள உசுர தின்றீங்க. அப்படி நண்டு மலை இவர் இருக்கா? இன்னொருத்தில காணாமல் எந்த இருக்காளா? அங்கே இருக்காளா? கண்ணு மையும் நண்டு மகளும் ஒரே மாதிரி பேச வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம பெரிய அமைச்சர் மாதிரி பேசா இருக்குது. பெரிய அமைச்சருக்கு விழுந்தனால கண்டு மை தான் அங்கே ஊற்றி வரவர். எல்லாம் பெரிய அமைச்சர். அது போக நம்ம தென்னாவட்டு பிள்ளை அங்கே இருக்க தான் அங்கே ஊற்றிருக்க அவர். எல்லாம் ஒரே ஃபேஸு பெரிய அமைச்சர் மாதிரி. இது ஒன்று தான் நம்ம கொஞ்சம் போயர் ஆயிடுச்சு. ஒரு கடாய்க்கு விழுந்துச்சு. அதில் போயர் கிராஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இருக்குது. நீ என்ன ரெட்டச்சிலே என்ன அத்தை நெத்துலடி. வா புதருக்குள்ளே போய் அங்கிட்டு 2-3 ஏதாவது கொடி கொம்பு எல்லாத்தையும் விட்டு விளாசுங்க. வாங்க ஓடியா சீக்கிரம் வர. 2 பழத்தை நெப்பணும். ஓடியா வா. நான் கருவச்சே கரெக்டாக கூப்பிட்டு பாலை கொடுக்குறா. காலையில் கொடுக்கல வயலில் வந்துட்டு ஒரு மேய்ச்சிட்டு கொஞ்சம் பால் ஊறினே கொடுக்குறா. ஏன்னா புள்ள அப்படியே நாக்க போடுறா. அதே எப்போ கொள்றீங்களேன்றா. பாலை குடிச்சியா? நெத்து நீ நெத்து பாலிட்டேன். அத்தே பாலை குடிச்சில ரெஸ்ட் எடுக்கு போய் தூங்கு. மைக்கில் இந்த நாணல் தட்டையை நேற்று எருமை மாடு சும்மா விட்டு விளாசுங்க. அதிகமாக அந்த தட்டையை நல்லா தின்னுது. இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ தெரியல. நாணல் தட்டை எம்பிட்டு வளர்ந்து நிற்கிதுங்க. எம்பிட்டு தட்டை இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையா தட்டை வளர்ந்துருச்சுங்க. வருங்க இங்கிட்டு கொஞ்சம் எல்லாம் வெளிநாட்டில் அதிகமாக வாழும். வெளிநாட்டுக்கு ஏதோ யூஸ் ஆகும் அதிகமாக மாடுக்கு. அதே போல் இங்கே எப்படி நாணல் தட்டை இங்கே நிறையா வளர்ந்துச்சு. கோரப்புல்லுக்குள்ளே இருந்துச்சு. இது அதை விட பெருசாக இருக்குது. இது பெரிய கோரப்புல். இது மாதிரியே நம்ம சாப்பாடை ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுருவோம். அது வாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம மதியம் 2 மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கிருவோம். தெனாவட்டாக தான் வர்ற தெனாவட்டு இப்போ கடைசியில் வர்றேன்னு ஸ்கைஃபாவில் வேறு காணும். இன்னும் அங்கிட்டு போகிறாளான்னு தெரில. ஓடு நீ உள்ளே ஓடுங்க. என்னங்கடா யார் இன்றைக்கி வர்ற மாதிரி தெரியல. இங்கேயே ஆல்ட்டா போட்டேன். இங்கே வந்தோடனே நிழலில் வந்து படுக்கிறாங்க. நேரத்தில் வெயில் தாங்க முடியல பையனால். சரி வந்தால் அந்த முள்ளில் கொஞ்சம் நிழல் இருக்குது. வைக்க சுருட்டிட்டாங்களான்னு தெரிலங்க. வைக்க சுருட்டினா நமக்கு கொஞ்சம் வைய மாட்டாங்க. வைக்க சுருட்டதுனால கொஞ்சம் இப்படி வைவாங்க. ஏன்னா வைக்கல உழப்புறாங்க. நம்ம பசங்க போனாங்கன்னா அந்த வைக்கல தான் உழப்புறாங்க. உருண்டு பிறண்டு நல்லா சுகம் மெத்தகனக்கா தப்பி விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி அவரோட ஆடு இன்னும் வரலைங்க. இனிமேல் தான் வரும் போல் வந்துக்கிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் இன்றைக்கி லேட்டு. நம்மளும் இன்றைக்கி கரெக்டான டயத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் போய் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போய் 4 இலையை கடிச்சிருந்து அந்த கொடியை கடித்தாங்கன்னா பூவத்தான் கடிப்பாங்க. அப்படியே வந்து தண்ணி குடிப்பாங்க. இதில் மோட்டருக்கிட்டு ஓட்டினாங்கன்னா தண்ணியை கொஞ்சம் குடிக்க விட்டு, இல்லாட்டி நம்ம ஊர்னி போய் குடிக்க விட்டு அப்படி ஒரு நல்ல மரத்தில் கொஞ்சம் நேரம் காஞ்ச புல்லாக கடிக்க விட்டுட்டு திருப்பி சாயந்தரம் வந்தோம்னா சாயந்தரம் தாங்க நல்லா மெச்சம் மேய்வாங்க. அப்படியே ஓடாமல் பெசாமல் கம்முன்னு மேய்வாங்க. வெயிலுக்கு நிற்க முடியலங்க. பாருங்க பங்குனி வெயில் இப்படியே அடிக்கணும். நண்டே ஓடு அவன் போயிட்டாங்க. நண்டே அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஒரு நடக்க ஓடு. பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ஓடு. இன்னும் வைக்கல் சுருட்டாமல் தான் இருக்க போல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் சுருட்டுவாங்க போல். வைக்க வாங்கிட்டாங்க. ஆனால் என்ன சுருட்டாமல் இருக்காங்க. உள்ளே நம்ம பசங்க உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க. எப்படியோ
இல்லை பண்ணிக்கின்னே இருக்கான்னு தெரியல, முது ஓடுது. செஞ்சு பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சின்ன குட்டியாக மட்டும் தாக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இங்கே ஒரு கோவலங்காய் இருக்குது, சத்துங்காய். இது நல்ல கோவலங்காயா, இலையும் சரி காயும் சரி பரவாயில்ல. இது ஒரு நல்ல மருந்து பீஸாக தின்னுங்க. அப்படியே தின்னுங்க. சண்டை விடாமல் தின்னு. பசங்களாம் இன்னும் பாதி பேர் வெளியே வராமல் இருக்காங்க. தின்னு ஒரு இலையை விட்டுறாதீங்க, பார்த்துக்க. முட்டாத விடு, தின்னு. அதுக்கு ஒரு கோவலங்காய். இந்த நண்டுக்கு யாரு கொடுப்போம்? நண்டுக்கு தான் கொடுக்கணும். தின்னு, நண்டுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கா. தின்னு நண்டுக்கு வச்சுருப்போம். நண்டு வருவா உனக்கு எடுத்துக்காங்க பாரு. இரு டாரே, கடி போகுது. கருவச்சி இங்கே வர்றி, உனக்கு ஒரு காய். இந்தா கருவச்சி, இந்த உனக்கு ஒரு சின்ன காய் எடுத்துக்க. வரப்பாங்க, நீ வேறு வந்துட்டியா? உனக்கு ஒரு இலையை பிச்சு கொடுப்போம். இந்தா உனக்கு ஒரு இலை, இந்தா அங்கே பரிசு. சாப்பிடு. என்னாலே நிற்க முடியல, வெயிலுக்கு பாருங்க, அனலாக இருக்குது. கரெக்டாக 1 மணிக்கு வேறு வந்துருக்குமா, சூடு தீ பிடிக்குது. உள்ளே காவினா நிற்க மாட்டாங்க. வாங்க நம்ம அந்த வேப்ப மரத்துக்கு நிற்போம். பாருங்க, இந்த ஒரு வேப்ப மரம் கிணத்து பக்கத்தில் இருக்கனால குழுக்குழுன்னு எல்லா மரமும் இலை வந்துருக்கு. இது ஒன்று நல்லா குழுக்குழுன்னு இருக்குது. கிட்ட போகும், கிணற போய் பார்ப்போம். கிணத்துல சர்வீஸ் இல்லை போல், கரண்ட் இல்லை போல். ஒரு காலத்தில் கம்மலையில் போட்டு அப்படியே தண்ணி இறச்சி பாய்ச்சினாங்க. அப்படியே இருக்குங்க பழைய தண்ணி. நிஜமாக தான் இருக்குது. கட்டடா எல்லாமே அப்படி 2 கொம்புகள் இருக்குந்தா, 2 கம்மலை வச்சு எரிப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ ஆனால் சர்வீஸ் இல்லை போல். இப்போ இதில் விவசாயம் பண்ணுறதுன்னா தண்ணியை வேறு இடத்துலேருந்து ஊட்டி எடுத்துக்கு வந்து பாய்ச்சுறாங்க. அதனால தான் இது ஓசிலே போட்டு போச்சு. அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அவரோட ஆடு இப்போ தான் வருது போல், தான் வந்துருக்கு. இனிமேல் செம்பிளி ஆடு வேறு சாயந்தரம் அன்றைக்கி வந்துடுவாங்க. ஆனால் வைக்கல் அவங்க அல்லாமல் செம்பிளி ஆடு அதிகமாக உள்ளே வராது. வைக்கல் அழுட்டாங்கன்னா செம்பிளி ஆடு கிடமாடு எல்லாம் வந்துடும். அதுக்குள்ளே இதெல்லாம் பட்டு போயிருங்க. இது ரொம்ப பட்டு போகுது. வெயில் தாங்க மாட்டேங்குது. எல்லாம் நன்றாக மேயவும் ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக மேய்ங்க. அங்கேயும் புல் ஓடாது, பூந்து கட்டுங்க. இந்த மாதிரி விருந்து கிடைக்காது. மலை நீ மட்டும் தான், நீ உங்கள் அம்மா பின்னாடியே திருற. நண்டு ஒரு பிள்ளைய வச்சுருக்க, இன்னொரு பிள்ளை எங்கே விட்ட? நெத்து வேணுமா? நெத்து இந்த இருக்கும், ஒரு நெத்து மேலே ஹெயிட்டில் விரிச்சாடி. இதை வேண்ட தட்டி வரேன். என்ன ரெட்டை சொல்லி கூப்பிட்றாரு. நானும் வரட்டா, எனக்கு தட்டி விட்றா ரெட்டை சொல்லி. சரி இந்த தின்னு ஏன் முட்டாத. திண்டுக்க. உங்கள் ஒரு குட்டியம்மா வரா. குட்டியம்மா உனக்கு எங்கே இல்லையாடி? பிறகிட்டா இல்லை, 2 எடுத்து விட்டாங்க எல்லோரும். கைவாலே கடைசியில் தான் வருது. என்ன நீ லேட்டு என்ன உள்ளே போய் திண்டு வட்டியா? என்னடி கருவச்சி மகளை நெத்து அவரா வா, தண்ணியை குடிப்போம். மோட்டரை ஓட்டி அதில் தண்ணி வர விடணும். இந்த இங்கே ஒரு ஆடு போதில்ல, இது ஆடு தாயாடு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது கெடா. தாயாடு மாதிரியே இருந்துச்சு. காயடிச்சு கெடா. கெடா கோயிலுக்கு வச்சுருக்காங்களா, எதுக்கு வச்சுருக்காங்க தெரில. ஆனால் கொடியாட்டுறாங்க தான். கிராஸ் அடித்ததா கிராஸ் தான் நினைக்கிறேன். கரும்பூர் கிராஸ் அடித்த மாதிரி, பழைய கடை இருந்துச்சு கரும்பூர் அது கிராஸ் அடித்த மாதிரி தான் தெரியுது. நான் தண்ணியாக காணேன். என்னடா இங்கேருந்து தண்ணியாக காணும் அந்த மாதிரி படிக்கிற ஒரு படத்தை சொல்லுவேன். என்ன குமரேசா இங்கேருந்து வட்டியாக காணும் அந்த மாதிரி. இதுடா மோட்ரு ஓட்டணும், வெயிட் பண்ணு. அங்கே நிற்குமா, நீ தண்ணிக்குள்ளே குச்சிடாதா, எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதா. நீ வாழைக்கு போதுங்க. வாழையை கடிக்காத ஒரு கொடக்கம்பட்டி ராமசாமி என்ன பண்ணுறீங்க? ஸ்கைபால் மகளே, கடாலேருந்து இங்கே மாதிரி கபாலிலேருந்து என்ன எச்சியில் பறக்கிறீங்களா? எச்சி மரத்தை இடம் நல்லா தான் பறக்கிறாங்க. தின்னுங்க, கொஞ்சமாக தின்னுங்க. இது நல்லா டேஸ்ட் தான். என்ன காஞ்சி வச்சு கொஞ்சம் பச்சையாக இருந்தால் சத்தாக இருக்கும். இப்போ கீழே பார்த்தபடியே நீயும் தான் கரண்டுக்கிட்டே தவறீங்க. பரவாங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு தண்ணி விடணும். மணி வேறு 2 மணிக்கு மேலே ஆச்சு. நான் வேறு சாப்பிட்ணும் வேறு. பசங்களை ஒரு நல்ல இடத்த நல்லா பார்த்து இந்த முள்ளுக்குள்ளே போட்டு நம்மளும் சாப்பிடுவோம். கச்சா பாரு அரைச்சிக்கிறக்கா, அவ்வளோ இருட்டாக இருக்காளா? கச்சா இங்கே ஜூம் போட்டு கட்டுற பேர் நல்லா இன்ட்ரெஸ்டோடு அரைச்சிக்கிருக்கா. விக்கி பாண்டி தள்ளி நின்றுக்கிறா, தண்ணி வர போகுது. விக்கி பாண்டி வா ஆட்டி ஓடுவோம். வா பாதி ஆடெல்லாம் ஓடியா தண்ணியாக குடி. தண்ணி அங்கே போய் தண்ணியை குடிங்க. பொங்க போய் கொஞ்ச நேரம் தண்ணியாக குடிச்சு தான் நல்லா ரெஸ்ட்டாக போட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சிக்கிடுவோம். என்னாலும் சாயந்தரம் பார்த்துக்கலாம். அப்படியே வா பழுனே நல்லா படுத்துருக்கேன். எசவான இடத்துல பள்ளத்தை பார்த்து இனி நம்ம கெடா பைப்பில் படுத்துருக்கு. படுங்க, நல்லா படுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அக்காலும் தங்கச்சி ஒருத்தருக்கு இழுத்துக்கிட்டேன்னா, ஒருத்தர் தெக்கப்பாரு வடக்கப்பாரு. இங்கிட்டு நாய் வந்தால் அங்கிட்டு ஓடிடுவோம், இங்கிட்டு நாய் வந்தால் ஓடிக்கொண்டு இப்படி படுத்துருக்காடு. ஒரு அப்படியே வாங்க தண்ணியை குடிச்சாச்சுல, நல்லா படுத்தாச்சு. போய் மேங்க நம்ம 1 நேரம் விட்டு போய் அங்கிட்டு முள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா அப்புறம் சாயந்தரம் எங்கிட்ட போய்க்கல. ஓடி வாங்க. ஒரு ஸ்கைபால் மகளே, நீ நல்லா மேய்ச்சி தண்ணியை குடிச்சடி. போய் ரெஸ்ட் எடுனீங்களா? நீலாம் மேய வேணாண்ணா, புல்லு காலியாக போயிடும். ஓடு பாரு எம்புட்டு நெத்த. வரி குதிரை ரொம்ப உள்ளே போகாத. இங்கிட்டு வா, தின்ற அளவுக்கு தின்னு. அங்கிட்டலாம் உள்ளே போகாதீங்க. அவர் உள்ளே தான் ஓடுது. ஓடியா பா எங்கே இருக்கீங்க? உள்ளே ஓடியா அங்கிட்டு வா. இங்கிட்டு பிள்ளைய விட்டு வந்துட்டேன். நீயே பிள்ளைய விட்டு ஓடி வந்துட்டேன். வா எங்கிட்ட நல்லா தித்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. வெளியே வர மாட்டாப்புல போகுது, பாதையை கண்டுபிடிக்க முடியல. அங்கிட்டு வாங்க, ஓடியா வாங்க. வா நல்லா உள்ள தித்துக்குள்ளே எங்கிட்டோ உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க. ஓடியா வாங்க. உள்ளே போய் மாட்டிக்கிச்சுங்க. இங்கிட்டு சரியான புதரு, புல்லு கட்டி கிடக்குங்க.
ஆனால் உள்ளே நிற்க முடியாது, பண்ணி அதிகமாக இருக்குது. உஷாராக தான் இருக்கணும். ஓடியா ஓடியா பா பா பா. பார்த்துட்டீங்களா அப்படியே பார்த்து எங்கிட்ட போகுது? பாதி எங்கிட்ட இருக்குது, பாதி அங்கிட்ட போயிடுச்சா. ஓடி அந்த வா 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 வா. ஓடு என்ன கத்தி கும்பிச்சிட்டீங்க, ஓடுங்க. அப்படியே போய் ஸ்கைஃபாலே பிள்ளையே விட்டுறாதா, ஓடி போ. உள்ளே போங்க. உள்ளே புதரில் சரியான புல் கிடக்கு. உள்ளே கொக்கரவள்ளி கொலையா சாப்பிட்டு ஒரு மஞ்சள் பூ பூத்துருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. அதே தான் கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு இந்த புதருக்குள்ளே வந்திருக்குங்க. இது ஒரு பழசை வந்திருப்போம், பார்த்துருப்பேன் நீங்கள். அப்போ நல்ல கொடி கொடியாக இருக்கும். அப்போல்லாம் சின்ன பசங்க எதுவும் பறக்கலை. நம்ம கிடா எதுவுமே நம்ம எட்டையாவர் ஆடு எதுவுமே வந்து வாங்கி எட்டையாவர் ஆடு இங்கே இருந்துச்சு நினைக்கிறேன். எட்டையாவர் ஆடு இருந்துச்சு இருந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு அந்த புதர் வரும்போது. அப்போ தண்ணியாக இருந்துச்சு, நெல் போட்டுருந்தாங்க. நான் அந்த பக்கம் வந்தோம். நம்ம ஒரு வாரம் எங்கிட்டே விட்டுக்கிட்டோம். சீமனத்து பறக்க 2 மாதம் மேலே ஆகுது நினைக்கிறேன். ஆனால் எட்டையாவர் ஆடு வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன குட்டிக்கு எதுவும் பிறக்கலை. இப்போ வந்தது. இப்போ இன்னும் குலை நல்லா உள்ளே இருக்குங்க. உள்ளே புதர் பண்ணி இருக்குங்க. உள்ளே வீட்டு வெளியே வர முடியாது, சுற்றி போகணும், இல்லாட்டி உள்ளே போகவே முடியாது. அவங்கது ஒரு 7-8 குட்டி, நம்மது ஒரு 8 குட்டி. கத்தி கும்பிக்குது ஒன்று கூட. அது ஒரு சின்ன குட்டிக்கெல்லாம் ஒரு டீமை ஃபாலோ பண்ணி பையா ஐயான்னு கத்தி கும்பிச்சு பிடிச்சி பாரு. நம்ம அதை பாரு கைப்பால் பார்க்கல, கத்தி கும்பிக்கிறது. வா வா அங்கிட்டு இருக்கேன் இந்த இருக்கேன் பாரு. அங்கே வை சங்க வை இது வா அங்கே பாரு. என்ன உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கல, கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலையா? நடங்க வாங்க வீட்டுக்கு போவோம். இன்னொரு ரவுண்டு மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம பழுனே இன்னும் உனக்கு வகுறு நம்பலையா? பார்க்குறா ஒரு பழுனு இன்னும் வகுறு நம்பலை, இன்னும் அலசிக்கிட்டாங்க. இன்னொரு ரவுண்டு போகணுமா? மணி 6 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. நான் வகுறு நம்பிருச்சு, சொல்ல முடியாது. வீட்டுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பொழுது இருக்குது. இங்கே ஒரு குட்டி வருதுல்ல, இது புளியம்பூர் கிடையாது, புள்ளம்பூர். ஆனால் பார்க்க புளியம்பூர் மாதிரி இருக்கும். ஆனால் இது புள்ளம்பூர் கலரு. ஆனால் என்னன்னு தெரியல, இது வளராமலே இருக்குது. பூச்சி மருந்து ஊசி போடாமலே போச்சு. நம்ம நெத்தி போட்டு அவங்க குரூப்போட ஆடை பிரிச்சிட்டோம். அவங்க கொஞ்சம் வெள்ளனா போயிடுவாங்க. நம்ம எப்படி 7 மணிக்கு மேலே போவோம், ஏன்னா வீட்டில் போய் அடப்பு தடுப்பணும்ல. அவங்களுக்கு கொஞ்சம் அடப்பு தடுப்பு இருக்குது. நம்மளால் போனால பசங்க நிற்க மாட்டாங்க, அங்கிட்டு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே போவாங்க. சரி நண்பா, இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிச்சுனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மேய்ச்சிருக்காங்க. ஓடி நெத்தி போட்டே வர யாராவது புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி பாப்பமா, இதே மாதிரி புதுவில் பெரியவில் ஒரே அந்த நெத்தி போட்டே வர அவர் வாடி கத்துறா பெரிய மாதிரி. இது அவங்க குட்டி ஒன்று நின்றுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஓடி போயிடும். இது அவன் பக்கத்தில் ஒரே தெருவுத்தா கரெக்டாக போயிடும். உடனே எத்துப்பட்டே உசுறு போயிட்டு இப்போதான் உசுறு வருதா? யாத்து இப்போ கூட்டத்தை விட்டு விட்டேனே, சொந்தக்காரை விட்டு அக்கா தங்கச்சி விட்டு விட்டேனே கத்துறா. நீ வீட்டு போய் கவலைப்படாத. 7 மணி நாங்கள் கேஸு 7 மணி கேஸ் தான். எப்போயும் நம்ம லேட்டாக தான் போவோம், கவலைப்படாத. கத்த போகிறோம் ஐக்கியா போயிரு. நம்ம வெள்ளை மண்டை வீட்டில் இருக்குங்க. அது எத்துப்பட்டே யார் முன்னாடி போச்சுண்ணா? நம்ம தானே எப்போ நம்ம சார்பாக 7 மணி 6:45 போகிறது. ஆளுக்கு முன்னாடி போகிற அது எப்போ கற்று கும்பிச்சு விட்டா. வா லேட்டாகவே போவோம்.